நெறைய டைம் நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல லாகின் ஆயிட்டு, என்னடா நம்ம பணம்லாம் எங்க தான் போகுது? கிரெடிட் கார்ட் பில்ல பார்க்கும்போது, என்னடா இவ்ளோ பில் வந்திருக்கு? நம்ம வந்து பார்த்து பார்த்து தானே எல்லாத்தையும் பட்ஜெட் பண்ணி தானே செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா இம்பல்ஸ் பை. யூசுவலா இம்பல்ஸ் பர்ச்சேஸ்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 1000க்கு கீழ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ ₹1000க்கு கீழ செலவு பண்ணாலும் இது ஒரு சின்ன செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். பட் ஒரு வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான மணி வந்து இந்த இம்பல்ஸ் பைல விட்டுரும். நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய இமோஷன் இல்லனா ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக் இத பார்த்து அந்த நேரத்துல பர்ச்சேஸ் பண்றது தான் இம்பல்ஸ் பை. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை இது பாதிக்கும். இந்த இம்பல்ஸ் பர்ச்சேஸ் வந்து நமக்கு பிரெயினுக்கு எப்படி கொடுக்கும்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஏதாவது ஒரு டெம்பரரி மூட் அப்லிஃப்ட் கொடுக்கும். ஆனா இந்த ஹாப்பினஸ் வந்து சுகர் ஸ்பைக் மாதிரி டக்குன்னு ஏறி உடனே இறங்கிடும். இறங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கில்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அச்சோ அதை வாங்கிட்டோமே, வாங்காம இருந்திருக்கலாம், பணத்தை மிச்சப்படுத்திக்கலாம், வேஸ்டா வாங்கி நம்ம வீட்டில் அதை யூஸ் பண்ணாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது உங்களுடைய ஃபினான்சஸ் மட்டும் இல்ல உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி சொல்லுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்ல விழுந்துடக்கூடாது. அதாவது அவசரமா வாங்குங்க, சேல்ஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லைனா நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கிறோம்னா போய் சும்மா ஷாப்பிங் பண்ணுறது, அப்படி இல்லாமல் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடணும். 24 hours டெஸ்ட் நான் வைப்பேன் யூஸ்வலாக. ஸோ ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 24 hours அதை வாங்காமல் வெயிட் பண்ணிட்டு 24 hours அப்புறமும் அது எனக்கு தேவை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த பொருளை நம்ம போய் வாங்கலாம். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கேஷ் அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே பணம் நம்ம கையில் விட்டு போகுது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும். கிரெடிட் கார்டோ இல்லைனா யூபிஐ மூலமா பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருக்காது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸை நீங்கள் ஹெல்தியாக வச்சுக்கலாம்.